கிறிஸ்துவின் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்துவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆதலால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து ஓமையை சொல்லும் போது சொல்லுகிறார், இப்படியாய் சொல்லுகிறார். ஒருத்தர் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதுல எல்லாவித வேலைகளையும் முடித்து அதை ஒருத்தருக்கு குத்தகைக்கு விட்டு அவர் தூரதேசம் என்ன செய்கிறார். அப்புறம் கொஞ்சம் கனி எடுக்கிற காலத்திலே அவர் அங்கே இருக்கிற ஒரு அவருடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். அவர்கள் அவனை அடித்து வேதனைப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். இன்னும் அநேக ஊழியர்களை எல்லாம் அனுப்புகிறார். அல்லேலூயா. கடைசியாக தன்னுடைய மகனை அனுப்புகிறார். ஏன்னா மகன் போனால் பயப்படுவார்கள் என்று அனுப்புகிறார். ஆனால் அவர்களோ இவன் சுதந்திரவாடி, இவனை கொலை செய்து திராட்சை தோட்டத்தின் சுதந்திரத்தை நாம் என்ன செய்வோம், நமக்கு கட்டிக்கொள்வோம், நமக்குள்ளதாக்கி கொள்வோம் என்று சொல்ல இந்த ஓமையை சொல்லி முடித்தவர்கள் தான் கடைசியில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கும். கனி கொடுக்கிற ஜனம் யார்? கனி கொடுக்கிறார்களோ தேவனுக்கு கனி கொடுக்கிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. பாருங்க, நாம் வாழ்கிற இந்த பூமியிலே ஒரு சிறு புல்லானாலும் சரி, ஒரு சின்ன செடியானாலும் சரி, ஒரு பெரிய மரமானாலும் சரி, எல்லாம் பூக்கிறது, காய்க்கிறது, கனி கொடுக்கிறது. கொடுக்குதா கொடுக்கலையா? அப்படி இருக்கும் போது ஆண்டவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறோமா? கனி தேடுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு போராடுகிறவர்களா இருக்கிறோம். எல்லாரும் கிடையாது, கொஞ்சம் பேர் அப்படி இருக்கும். ஆனா வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்ட அநேகர் உண்டு. அல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கு என்று கனி கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி தேவனுடைய சுவிசேஷத்தை உலகம் எங்கும் அறிவிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதே மாதிரி குறைவோடு இருக்கிற காண்கிற சகோதரிக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட கனிகளை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற மரம் எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்படி சொல்லிட்டு என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப கனி கொடுக்கிற செடியை இன்னும் அதிகம் கனி கொடுக்கும்படி ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் கனி கொடுக்கிறவர்களா இருந்தால் இன்னும் நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இவைகளை மறந்து போகக்கூடாது. நாம் விலையேற பெற்றவர்கள், நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள். அல்லேலூயா. அதனால சராசரி மனிதனை விட நாம் உயர்ந்தவர்கள்.
உச்ச நீதிமன்றத்திலே பல வழக்குகள் வந்தது. அந்த வழக்கில எல்லாம் ஜனங்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எஸ்சி எஸ்டி நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆனதும் எங்களை உயர்ந்தவர்களாய் பிசிஆய் ஓசிஆட்டெல்லாம் ஆக்கி விடுறாங்க. ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் கிடைக்கவில்லை என்று நிறைய வழக்குகள் பல மாநிலங்களில் இருந்து போட்டார். அந்த வழக்குகளுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆனாலே நீங்கள் உயர்ந்தவர்கள் தான். அல்லேலூயா. அப்ப இந்திய தேசத்தில் இருக்கிற உச்ச நீதிமன்றமே சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் உங்களுக்கு போதிப்பதற்கும் போதிக்கிறவர்களுக்கு தலைவர்களாயிருப்பதற்கும் கூட உங்களுக்கு என்ன இருக்கிறது? உரிமை இருக்கிறது. நீ பாஸ்டரா இருக்கலாம், நீ பிஷப்பா இருக்கலாம், நீ பெரிய தலைவனாய் மாறுவதற்கு உனக்கு என்ன இருக்கிறது? உரிமையை அங்கே கொடுக்கிறார்கள். அதனால நீ ஏன் திரும்பவும் தாழ்ந்தவன் என்று கேட்கிறாய்? உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீ ஏன் என்னை தாழ்ந்த இடத்தில் கொண்டு வை என்று ஏன் சொல்லுகிறாய் என்று அவர்கள் கேட்கிறார். அப்படி எவ்வளவு மனுக்கள் என்ன செஞ்சிருக்கிறது? தள்ளுபடி ஆயிரு. ஏனென்றால் நாம் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால் பேர் மட்டும்தான் எப்படி இருக்கும்? கிறிஸ்தவன் என்று இருக்கும். ஆனா கிறிஸ்தவ இல்லாத கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறதுனால் நாம் வேதனையிலும் துன்பத்திலும் வறுமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் கேட்கிறேன், எங்களுக்கு என்ன வேணும்? சலுகை வேணும், எங்க பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும். அல்லேலூயா. அதனால எங்களை நாங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும் கூட எங்களை என்ன செய்யணும்? நீங்க தாழ்ந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேகர் நாங்கள் இந்துக்கள் என்று சர்டிபிகேட் வாங்கி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேக ஊழியர்கள் கூட அப்படிதான், அவங்க பேரும் அப்படிதான் இருக்கும். அவங்கள அரசாங்கம் விசாரிச்சா அவங்க இந்து என்ற சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க, கிறிஸ்தவங்க என்ற சர்டிபிகேட் வச்சிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கிற கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லிட்டு கனி கொடுக்காமல் இருந்தால் அவர் நம்மை அறுத்து போடுவார். அல்லேலூயா. பாருங்க, 4வது வசனத்திலே விளக்கமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல. இப்ப என்னன்னா, நாம் ஏன் கனி கொடுக்காமல் இருக்கிறோம்? கனி கொடுக்கிற அனுபவம் நமக்கு இல்லை, அல்ல கனி கொடுக்கிற வசதி வாய்ப்புகள் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், பாருங்க, ஒரு செடி நம்ம நடுறோம், அந்த செடியிலே கிளைகள் கொடிகள் எல்லாம் வளர்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த கொடிதான் என்ன செய்கிறது? கனி கொடுக்கிறது. இப்ப எத்தனையோ திராட்சை செடி போல படர்ந்து கிளைகளிலே கனி கொடுக்கிற நிறைய செடிகள் எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அது செடி கொடி கனி கொடுக்கணும்னா அது இதிலே நிலைத்திருக்க வேண்டும், செடியிலேயே நிலைத்திருக்க வேண்டும். இப்ப கொடி நீளமா இருக்குது, அது செடியில நிலைத்திராம கட் பண்ணப்பட்டா என்ன ஆகும்? கனி கொடுக்க முடியுமா? அது அப்படியே கருகி போயிடும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுது, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் இயேசுவாகிய என்னில் நிலைத்திராவிட்டால், ஆமா, நாம் இயேசுவிலே நிலைத்திருக்கவில்லை என்று ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் சபைக்கு வரும்போது இயேசுவோடு இருப்போம், வழியில போகும்போது இயேசுவை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவோம், வீட்டுல போகும்போது இயேசு முற்றிலும் இல்லாமல் போயிடுவார். அல்லேலூயா. அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போதுதான்
திரும்ப இயேசு வருவார். அது வரைக்கும் இயேசு நம்ம வீட்டுக்கு வெளியே காவல் காத்துட்டு இருப்பார் நம்மள. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமா, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். ஆமா, நாம் இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும், இயேசு நம்மிலே. ஆமா, அப்ப நம்ம என்ன கனிகளை கொடுப்போம்? ஒண்ணு நீங்க கேள்வி கேட்கலாம், இயேசுவ இப்ப எங்க தேடி கண்டுபிடிச்சு அவர்ல நிலைத்திருக்கிறதா அப்படின்னு. அல்லேலூயா. பாருங்க, 6வது வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம் அடி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யும். நம்ம எதிலே நிலைத்திருக்க வேண்டும்? வார்த்தையிலே நிலைத்திருக்க. அப்போ வேதத்திலே இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய மனதிலே வைத்து நம்முடைய இருதயத்திலே என்ன செய்ய வேண்டும்? எழுதப்பட வேண்டும். முதல்ல வார்த்தை நம்முடைய இதயத்திலே இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இப்ப வார்த்தை நமக்குள்ளே இல்லை என்றால் இயேசு நமக்குள்ளே இல்லை. அப்ப இயேசு நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் கனி கொடுக்க முடியாது. அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கணும், வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதா, நாம் வார்த்தையாகிய இயேசுவிலே நிலைத்திருக்கிறோமா என்று. அல்லேலூயா. அப்ப அந்த எண்ணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிவர்த்தி செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. நமக்கு 1000 தேவைகள் இருக்கிறது, நியாயமான தேவைகள் கேட்டுக்கொள்ளப்படும் போது நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நானும் நியாயமான ஜெபங்களை வைத்திருக்கிறேன் ஆண்டவருக்கு முன்பாக. அந்த நியாயமான ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம பேராசை உள்ளவர்களாய் நம்ம கேட்டு கிடைக்கலன்னெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நியாயமான பசியா இருந்தா நமக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை. அதை கேட்கணும். அது என்ன ஆகாரம் வேணும்னு நம்ம கேட்க கூடாது. அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை அவர் தருவார். அல்லேலூயா. பசியா இருக்கிறது நமக்கு எது தேவை? ஆகாரம். அதனால பசியா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஆகாரத்தை தாருவென்று கேட்டார். அதனால எனக்கு பிரியாணி கொடுத்தாதான் தின்னுவேன்னு சொன்னா கிடைக்கும், கிடைக்காம பட்டினிதான் கிடைக்கும். தேவ சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேணும். அல்லேலூயா. 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நாம் மிகுதியான கனிகளை கொடுக்கணும். எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கணும்? மிகுதியான கனிகளை கொடுக்கணும். அப்ப பிதா மகிமைப்படுவார். நாம் இயேசுக்கும். ஆமா, சில மரங்களை நம்ம பார்க்கும்போது, அந்த கனி காலங்களெல்லாம் பார்க்கும்போது அது சாப்பிட முடியுதோ சாப்பிட முடியலையோ கொத்து கொத்தாய் காய்ச்சிருக்கும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். நல்ல கனிகளை கொடுத்தால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பாருங்க, இவைகளை எல்லாம் சொன்ன ஆண்டவர் கொஞ்சம் வருத்தத்தோட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம். நானே திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். நான் அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்கேன். அது கசப்பான பழங்களை தந்தது. அல்லேலூயா. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம். அல்லேலூயா.
ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்த தேவன் இப்ப சொல்லுகிறார், இனி இந்த பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி கசப்பான கனிகளை கொடுக்கிறார்கள்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி நான் இந்த திராட்சத்திற்கு என்ன வேலை செய்ய முடியும்? என்ன வேலை செய்கிறது? அல்லேலூயா. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நல்ல கனி கொடுக்கிற, மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் தேவன் கல்வாரி சிலுவையிலே அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை. அப்போ நாம் நல்ல கனிகளை கொடுக்கணும். அதை விட்டு இப்ப நம்ம என்ன கனிகளை கொடுக்கிறோம்? கசப்பான கனிகளை கொடுக்கிறது என்ன? அகில உலகமும் கிறிஸ்தவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்ன கனிகளை கொடுக்கிறார்கள்? கசப்பான கனிகளை கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம்? நாம் கசப்பான கனிகளை கொடுக்கிறோமா, நல்ல கனிகளை கொடுக்கிறோமா? கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு இந்த நேரத்திலே நாம் நம்மை பிரதிஷ்டை பண்ணி கொள்ள வேண்டும். இனி நான் என்ன கனிகளை கொடுக்கிறவனா இருக்க வேண்டும்? ஆமா, நான் இனி நல்ல கனிகளை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். நான் இனி நல்ல கனிகளை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரதிஷ்டைப்படுத்திக் கொள்ள. அது சில மரங்கள் இப்படி கசப்பான கனிகளை கொடுக்கிறது, சில மரங்கள் அப்படி. அடுத்து பார்க்கும்போது பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதிலே ஏதாவது அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது ஆமா, இலைகளை அன்றி வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா. இப்போ இங்க ஒரு அத்தி மரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருந்து எங்க வருகிறார்? புறப்பட்டு வருகிறார் எருசலேமுக்கு. அல்லேலூயா. அப்ப எல்லாம் பஸ் எல்லாம் கிடையாது. எங்க போக வேண்டுமானாலும் நாம் எப்படி போனோம்? நடந்துதான் போனோம். இயேசு சீசர்களும் நடந்து வரார்கள். அப்ப வார வழியில ஒரு அத்தி மரத்தை அவர் பார்க்கிறார். அத்தி மரம் எப்படிப்பட்டதா இருந்தது? இலைகள் உள்ள அத்தி மரம். அல்லேலூயா. அதனால இலைகள் உள்ள அத்தி மரமா இருந்ததினால் அதுல ஏதாவது அகப்படும், எடுத்து நான் சாப்பிடலாம் என்று ஆண்டவர் அங்கே போகிறார். அல்லேலூயா. ஆனா அது அத்தி போல காலமும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது மரத்தை கொடுத்த காரியம். அது அத்தி போல காலம் இல்லாத காலமாய் இருந்த போதும் அது இலைகள் உள்ள மரமாய் இருந்ததினால் இளங்களுக்கு கிடைக்கும்னா ஆண்டவர் அங்க போனார். அதுல ஒன்றும் கிடைக்காது. இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், பாருங்க, ஒரு அத்தி மரம் இலை விடுகிறதுக்கு முன்பாக அது அந்த சின்ன காய் மக்குகளை கொலையா விடும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும்? இலை வேணும். நான் கூட நம்ம ஊர்ல கூட அப்படி இப்படி போகும்போது ரோட்டு ஓரங்களில் எல்லாம் சில அத்தி மரம் எல்லாம் இருக்கு. அது நல்ல காட்டத்தி மரமா நல்ல மரமா தெரியல. அதே மாதிரி நானு டெல்லிக்கு போயிருந்த ஒரு தடவை, அங்கேயும் நிறைய
அத்தி மரங்கள் எல்லாம் இருந்தது. அது பெரிய காயா இருக்கு, சாப்பிடுற அளவுக்கு அது காயா. ஆனா அந்த காயெல்லாம் இருக்கிற அந்த நேரத்திலே நான் பார்க்கும் போது இலைகள் நிறைய இருக்கும். அல்லேலூயா. ஒரு மரத்துல இலை இருக்குதுன்னு சொல்லி அந்த அத்தி மரத்துக்கு பக்கத்துல நம்ம போனான்னா அங்க காய் நிச்சயமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா இந்த அத்தி மரம் இலை இருக்குது, ஆனா என்ன இல்ல, காய் இல்லை. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவன் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். அவர் 20வது வசனம் வாசிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். தேவரே ஊர்ந்து அவரை நோக்கி, அப்போ கனிகொடாது இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை அது இயேசு கிறிஸ்துவுடைய சாபத்துக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. அது பட்டுதான் போகும். அல்லேலூயா. அதுக்கு நித்திய ஜீவனோ நித்திய வாழ்க்கையோ கிடையாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க. கனி கொடுக்கவில்லை என்றால் நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாம் என்ன கனிகளை கொடுக்கணும்? நாம் இயேசு கிறிஸ்துவை அறியதுக்கு முன்னே வாழ்ந்த சமயத்தில் உள்ள கனிகள் வேற. இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு உள்ள கனிகள் எப்படிப்பட்ட கனிகளா இருக்க வேண்டும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியா இருக்க வேண்டும். 10வது வசனம் பாருங்க. இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடணும். அப்ப நம்ம என்ன கனி கொடுக்கணும்? நல்ல கனிகளை கொடுக்கணும். கசப்பான கனிகளை நாம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. நல்ல கனிகளை கொடுத்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அதனால நல்ல கனிகளை கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லும் போது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறது என்று சொன்னால் மனம் திரும்பி நாம் எப்படி மாறணும்? பிள்ளைகளை போல. பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை கையில் எடுத்து அணைத்துக் கொண்டு ஆசீர்வதித்தார். தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடைய. சில பிள்ளைகளை போல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சகோதரர் நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா இராமல் இராதீர்கள். சிறு பிள்ளைகளை குறித்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகுங்கள் அப்படி சொல்லிட்டு கொரிந்தியர்களுக்கு வழங்க இருக்கு. சகோதரரே நீங்கள் புத்தியிலே துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே துன்மார்க்கமான காரியம், கெட்ட காரியங்கள் அதை செய்யறதுல எப்படி இருக்கணும்? குழந்தைகளா இருக்கணும். புத்தியில எப்படி இருக்கணும்? தேர்ந்தவர்களா இருக்க வேண்டும். அதனால எல்லா காரியத்திலையும் நான் குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்லி நடந்தா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால புத்தியில் தேர்ந்தவர்களா இருக்கிற நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும்? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய
சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும், ஆமா, இயேசு மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. உதடுகளின் கனி ஆகிய சோத்திர பலி. சோத்திர பலி இடுகிறவன், இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை. இப்ப தேவனுடைய ஜனம் கனி கொடுக்கிற ஜனமா இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் சோத்திர பலிகளை செலுத்துவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபைகள் உண்டு, அநேக ஊழியர்கள் உண்டு, அநேக ஊழியங்கள் உண்டு, அநேக விசுவாசிகள் உண்டு. ஆண்டவரை சோத்திர பலி செலுத்தி மகிமைப்படுத்துறவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? கை தூக்க சொன்னா வேணுமா கை தூக்குவாங்க. அல்லேலூயா. ஆனா உண்மையா இருக்க, ஏன்னா எல்லாரும் கை தூக்கும்போது நாமும் என்ன செய்யணும்? கை தூக்கணும். இல்லைன்னா எப்படி வெக்கமா இருக்க வேண்டியது கையை தூக்கிடுவாங்க. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உதடுகளின் கனி ஆகிய சோத்திர பலியை எப்பொழுதும் அவர் மூலம் நீங்க துர்க்குணத்துல குழந்தைகளா இருக்கணும், புத்தியில தேறினவர்களா இருக்கணும். குழந்தைதான் நீங்க, இயேசு கிறிஸ்துவ குழந்தைதான். ஆனாலும் நீங்க துர்க்குணத்துல இன்னும் குழந்தைகளா மாறிடணும். ஆனா புத்தியில நம்ம புத்தி உள்ளவர்களா இருந்தால் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை எப்பொழுதும் இயேசு மூலம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. பரலோகத்திலே எப்பொழுதும் கேருபீன்கள் செராபீன்கள் ஓயாமல் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அந்த துதிகளின் மத்தியில தான் ஆண்டவராக வாசம் செய்கிறார். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் அந்த கேருபீன்களும் செராபீன்களும் செய்கிறது போல தேவனாகிய கர்த்தர் இயேசு பரிசுத்தர் 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 சொல்லிக்கொண்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது எப்பாவது நீங்க உண்மையான உபவாசம் இருந்தா, நல்ல பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உபவாசம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரியாணி எல்லாம் செஞ்சு உபவாசம் செய்யறதா இன்னைக்கு நிறைய ஒரு புதிய முறையா மாறி போச்சு. அப்பதான் ஜனங்கள் என்ன செய்யறாங்களாம்? சபைக்கு வர்றாங்களாம், பிரியாணி வாசனையில ஆண்டவர் என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்க. அப்படி இல்லாம நீங்க வீட்டுல கூட உபவாசம் இருங்க, பிரியாணி எல்லாம் என்ன செய்யாதீங்க. அறுசுவை உணவெல்லாம் செய்யாம ஒரு நாள் நீங்க உபவாசம் இருந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 இயேசு பரிசுத்தர் 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 என்ன முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மிடத்துல என்ன செய்வாரு? வாசம். அல்லேலூயா. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல. இதெல்லாம் கேட்டா ஸ்தோத்திர பலி செலுத்தணும். ஏன்னா நிறைய பேருக்கு பயங்கரமான கோபம், அதெல்லாம் தூதர்கள் தான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எங்க இருந்தோ கண்டுபிடிக்கிறாங்க. புதிய புதிய கருத்துக்களை எல்லாம் எங்க இருந்தோ கண்டுபிடிக்கிறாங்க. ரூம் போட்டு யோசிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாய் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்?
ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திர பலி செலுத்தாதவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யல. அவங்க நல்ல கனி கொடுக்கல, கசப்பான கனிகளை கொடுக்க. எவ்வளவு பெரிய சபையின் போதகராயிருந்தாலும், எவ்வளவு பெரிய சபையின் உறுப்பினராயிருந்தாலும், ஸ்தோத்திர பலி செலுத்தல என்ன தேவ சித்தத்தை நாம என்ன செய்யல, நிறைவேற்றல. அப்ப நாம் கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நடந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாடுக்கென்று துப்புரவானவர்களும் இடலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பவுல் பிலிப்பி சபையில் உள்ள ஜனங்களுக்கு நிருபம் எழுதும் போது இப்படியாய் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடலற்றவர்களாக இருக்கவும் வேண்டுதல் செய்யும். அல்லேலூயா. துப்புரவற்றவர்களாக இருக்கணும். அப்படின்னா சுத்தத்துல பெரிய சுத்தமுடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதியான கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுவது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த நீதியாகிய கனிய நாம் செயல்படுத்தும் போது அது சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது தொடர்ந்து நமக்கு நாம் விதைக்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். அப்ப நீங்க சமாதானத்துக்கு ஏதுவான கனிகளை விதைத்தீர்கள் என்று சொன்னால், நீதியாகிய கனிகளை விதைத்தீர்கள் என்று சொன்னால் சமாதானத்துக்கு ஏதுவானதை விதைக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்ப சமாதானத்தையே அறுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவர்களாயிருக்க நீதியாகிய கனி, நீதியாகிய கனியை கொடுக்கிறவர்களாயிருக்க வேண்டும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? மத்தேயு 3:15. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அல்லேலூயா. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு, அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகளால் ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ள போனார். ஆனா யோவான் ஸ்நானம் சொன்னா நமக்கு என்ன பண்ண முடியாது, ஞான ஸ்நானம் கொடுக்க முடியாது. ஏன்னா யோவான் ஸ்நானகன் இயேசுவை விட குறைவானவன், இயேசு தேவகுமாரன். அல்லேலூயா. அதனால சொல்லுகிறார். அப்பதான் இயேசு சொல்லுகிறான், இப்படி எல்லா நீதியையும் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்கிற நீதி நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து எடுத்தது போல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. அப்ப அவர்கள் தேவ நீதியை என்ன செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை. அவர்கள் என்ன கனியை கொடுக்கிறார்கள்? கசப்பான கனிகளை கொடுக்கிறார்கள், நல்ல கனிகளை கொடுக்கிறார்கள். பாருங்க அடுத்த வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையை ஏறின உடனே
வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நேசகுமாரன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனா ஞானஸ்நானம் எடுத்து தேவ நீதியை நிறைவேற்றினவர்கள் தான் இவரில் பிரியமாயிருக்கிறார். அப்போ நாம் என்றைக்கு நமக்கு இயேசு குறித்த அறிவு வருகிறதோ, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது போல் நானும் ஞானஸ்தானம் எடுத்து தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று ஞானஸ்தானம் எடுக்கிறீர்களோ, அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மேல எப்படி இருப்பார்? பிரியமா. அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட காரியங்களை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கலாத்தியர், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. இப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறது நீதியா இருந்தா கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை விசுவாசிக்கணும், அது அவனுக்கு நீதியா. தேவன் மேல ரொம்ப விசுவாசம். அதான் எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது விசுவாசத்தை குறித்து அங்க சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு விசுவாசம், இயேசு மேல விசுவாசம். எல்லா காரியத்திலையும் இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தையும் அவர் தான் தர வேண்டும், ஜீவனையும் அவர் தான் தர வேண்டும், சுகத்தையும் அவர் தான் தர வேண்டும். எல்லாத்திலையும் இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கண்டோம். நாம் கர்த்தருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 172ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், அதனால் என்னுடைய நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து. கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ள. அப்ப கற்பனைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதியாகிய ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவரை எல்லா காலத்திலும் விசுவாசிக்க வேண்டும். கற்பனைகளை என்ன செய்யணும்? விசுவாசிக்க. அப்படி விசுவாசித்தால் நாம் தேவனுக்கு என்று நல்ல கனிகள் கொடுக்கிறவர்களாயிருப்போம். இல்லைன்னா கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்களாயிருப்போம். அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கும் போது, கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கும் பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்திடையே கூடிய எல்லா பொறுமையும் நேடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கொலோசியில் உள்ள சபையின் மக்களுக்காக பவுலும் பவுலோடு கூட இருக்கிறவர்களும் வேண்டுதல் செய்கிறார்கள். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு ஆண்டவருக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்தால் நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். இல்லைன்னா கசப்பான கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறிப்போம். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம், இவ்விதமாய் மனுஷர், ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாரும் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி
ஆமா, நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மேல். அல்லேலூயா. நம்முடைய நற்கிரியைகளை பார்க்கிற ஜனங்கள் என்ன செய்யணும்? பிதாவை, நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி. இப்போ சீனாய் மலையில ஏறி போன மோசே கற்பலகைகளை கொண்டு வரும்போது அவன் கர்த்தரோடு பேசிட்டு வந்ததுனால அவன் முகம் என்ன செஞ்சது? அதனால ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? முக்காடு போட்டாங்க. என்ன அவ நம்முடைய முகங்களும் மற்ற ஜனங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு, 4 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, பையனை படிக்க வைக்கணும், மருமகம் கவனிக்கிறது இல்ல, சாப்பாடு போடுறது இல்ல, எப்படி ஐயா எங்க முகம் பிரகாசிக்கும்? அப்படின்னா நம்ம பிரச்சனைகள். அதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனையோ பேர் எவ்வளவோ கதைகளை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். நானும் கேட்டு கொண்டுதான் இருக்கிறேன். மாமியாரும் சாப்பாடு போடல, மருமக சாப்பாடு போடல, பையன் கவனிக்கல, இதெல்லாம் ஒரே பிரச்சனையா இருந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வராது. சமாதானத்தை நாம் விதைத்திருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல வேண்டியது வராது. அல்லேலூயா. கேட்ட உபதேசத்திலே நாம் நிலைத்திருந்தால் இப்படி எல்லாம் அவங்க கவனிக்கல, இவனுக்கு கவனிக்கல, ஒன்னும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்மை கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்மை பார்க்கிறார், இயேசு நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் அந்த ஸ்திரீயை எப்படி பார்க்கிறார்கள்? பொல்லாதவளாய் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? பேசுகிறார்கள், ஏசுகிறார்கள், சொல்லுகிறார்கள், இவருக்கு தெரியாதா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அல்லேலூயா. என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. 13ஆம் வசனம் பாருங்க. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கோ பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று. அல்லேலூயா. அவள் அவ்வளவு பெரிய விலை உயர்ந்த ஒரு நலகம் என்னும் தைலத்தை கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி கண்ணீரால் நனைத்து தலைமுடியினால் எரிஞ்சா. இதை பார்த்தது எல்லாரும் அவளை வேற வேற விதமா பேசினாங்க. அல்லேலூயா. நாம் நேற்றைக்கு எப்படி இருந்தோம் என்பதை ஒருவேளை உலகம் சொல்லலாம். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் என்பதை உலகம் சொல்லலாம். ஆனால் இப்பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கென்று திறந்து கொடுத்திருக்கிறோம். நம்முடைய மனதை ஆண்டவருக்கென்று திறந்து கொடுத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய மனதிலே வைக்கப்பட்டு இதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முதல்ல 2:14 வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா.
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். ஆமா, பக்தி வைராக்கியம் வரணும். நாம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம்னா என்ன வரணும்? ஆமா, ஆண்டவரை ஆராதிப்பதில் பக்தி வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு 1000 வேலை இருக்கும் உலகத்துல. போகலன்னா அவ்வளவுதான், எல்லாம் போச்சுன்னு எல்லாம் நினைப்பீங்க. அதெல்லாம் இல்ல, பக்தி வைராக்கியம் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அதற்காக தேவன் நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இனி 3 வாசிங்க. நம்முடையவர்களும் கனியற்றவர்களா இராதபடி குறைகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக. ஆமா, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய், நம்முடைய சபையின் பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு என்ன செய்யணும்? குறைகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய என்ன செய்யுங்க? பழகட்டும். பழகுங்க, நற்கிரியைகளை செய்யறதுக்கு பழகுங்க. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுகிறேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அல்லேலூயா. இங்கே நடக்கிற ஒரு சம்பவம் என்ன என்றால், ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். அல்லேலூயா. அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை அவர்கள் நட்டாலே என்ன செய்கிறார்கள்? நல்லா பராமரிக்கிறார்கள். ஆனா ஒவ்வொரு வருஷமும் அந்த தோட்டத்தின் எஜமான அத்தி மரத்திலே வந்து என்ன செய்கிறார்? கனியை தேடுகிறார். அல்லேலூயா. அப்படி கனியை தேடும் போது அது என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அதனால எஜமான் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், இதை என்ன செய்? வெட்டி போடு. அப்ப வேலைக்காரன் என்ன சொல்லுகிறான்? அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொட்டி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை வெட்டி போடு. நம்மிலே ஆண்டவராகிய இயேசு கனி தேடி வருகிறார். கனி இல்லாததுனாலே அவர் என்ன சொல்லுகிறார்? யாரை பார்த்து சொல்லுகிறார்? தோட்டத்தில் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார். தோட்டத்தில் வேலைக்காரன் யாரு? நான் போவேன். ஆமா, அவரை பார்த்து சொல்றார், இது கனி கொடுக்காததுனால என்ன செய்? வெட்டி போடணும். உடனே அவர் சொல்லுகிறார், ஐயா, இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். கனி கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் என்ன செய்யலாம்? இப்படி நமக்காக பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரிந்து பேசல, நாம நிர்மூலமாய் நிற்பதும் நிர்மூலமாயிருப்பதும் தேவனுடைய கிருபை. ஒரு நாளில் அறிந்து போடுவார். இதற்கு யாரையும் உதாரணமாய் சொல்ல முடியாது. அல்லேலூயா. கடைசியாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நேரிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நீச்சை அடக்கம், இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆவியின் கனியை நாம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நேரிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 24ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும்
மாம்சத்தையும் ஆசை செய்ய சிலுவையில இருந்தால்தான் ஆவியின் கனிகளை நாம் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கலாத்தியருக்கு சொல்லும் போது, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆவியின் கனிகளை கொடுக்கிற பவுல் சொல்லுகிறார், இனி ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது? வருத்தம் உண்டாக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்துக் கொண்டு, இப்ப நாமும் கனி கொடுக்கிறவர்களா இருந்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நம்முடைய சரீரத்திலே எப்படி தரித்துக் கொண்டிருக்க. அல்லேலூயா. இப்படியாய் கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருந்தால், மிகுந்த கனிகளை கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருந்தால், நாம் ஆண்டவருடைய சீசர்களாயிருப்போம். பிதாவும் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் இல்லாம ஆகாத கனிகளை கொடுத்தால், கசப்பான கனிகளை கொடுத்தால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தைகளால் உணர்வடைந்து உயிரடைந்து கர்த்தருக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி மனம் திரும்ப வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அவர் திரும்பி மனம் திரும்புதல் என்ற கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார், சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கட்டளையிடுவார். நீங்கள் நல்ல ஒரு சாட்சிகளாய், உங்க குடும்பம் ஒரு நல்ல ஒரு சாட்சியாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை சோதரிப்போம். சோதரான் 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 நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற வல்லவத்தின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் ஜீவிக்க, நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் ஜீவிக்க, ஆவியின் கனிகளை கொடுக்கிற நல்ல கிறிஸ்தவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு உதவி செய்யும்படியாய் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் பிள்ளைகளும் உதவி செய்கிறார். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாய் குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம் நிலைத்திருக்க உதவி செய்யும். எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தாவே, பிள்ளைகள் ஒன்றிலும் உழைவிடாமல் எல்லா மனநிறை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். பிள்ளைகளுடைய சாட்சிகள் ஆண்டவரே, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள் என்று சொன்னபடி இவர்கள் நல்ல ஒரு சாட்சிகளாய் இருக்க இடங்களிலே ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை பெற்ற சாட்சிகளாய் இருக்க திருவையின் கருத்திலே பிள்ளைகளை ஒப்புக்கொள்ள ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, ஒரு பிராணனை அழித்து விலக்கி விட்டு கடைசி சமமாய் உன் வயது திரும்ப வாழ வேண்டும். கொடுக்கப்படுகிற யாருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்த ஆண்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. நாட்டிலே நான் வாசம் செய்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.